ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட மாதிரி ஹர்ஷகுட்டியோட ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். மார்னிங் ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும். இது வந்து ஹர்ஷகுட்டியோட 8வது மாதம். அப்புறம் எப்பொழுதும் போல் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்னென்ன டாபிக்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் நானும் அன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஹர்ஷகுட்டியும் எழுந்திரிச்சிட்டான். நான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பூரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ வந்துட்டு ரித்வாவும் இன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க. சரி எல்லோரும் இருக்கிறது அன்றைக்கி தான் நான் பூரி வந்துட்டு யூஸ்வலாக பிளான் பண்ணுவேன். ஹர்ஷகுட்டி எழுந்திரிச்சோன்னா அவனை ஹாலுக்கு தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி பாயில் போட்டுருவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போலாம் காலையில் வந்துட்டு பாத்ரூம் போயிடுவார் சார். அதனால் டைப்பர்லேயே போயிடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். அப்படி சப்போஸ் வந்துட்டு பாத்ரூம் போகலைன்னா நான் பாட்டியில் வந்துட்டு உட்கார வைப்பேன். நான் ஒரு 8 monthsலேருந்து இவனுக்கும் வந்துட்டு பாட்டியில் வந்துட்டு உட்கார வச்சு பழக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி உட்கார வச்சா போயிடுவார். நம்ம ஷார்ட்ஸில் வந்துட்டு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன், டயப்பர் வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா நைட்டு டெய்லியுமே ஹர்ஷகுட்டிக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வெளியே எங்கேயா போகிறோம், எதாவது ஃபங்க்ஷனு எதாக இருந்தாலும் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு டயப்பர் தான் போட்டு விடுவேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க நாங்கள் டயப்பர் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாக கேட்கவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாத்துக்கும் சீரியஸாக ஒரு பெரிய தம்ஸ் அப் தான் கொடுக்கணும். ஓகே, அன்னைக்கு வந்துட்டு பூரி போட்டாலே அது ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான், அது பஃபாய் வர்றப்ப. அப்பயே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற அக்காவும் வந்துட்டாங்க. ரித்வாக்கு ஆக்சுவலாக ஸ்கூல் இருக்கிறப்ப அக்கா வந்துட்டு நேரமாக வர சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டுலாம் ஹர்ஷகுட்டியை இங்கே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து புதுசாக வந்திருந்தப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 7:30க்கெலாம் அக்கா வந்துடுவாங்க. ரித்வாக்கு லீவ் ஆரம்பிச்சதுலேருந்தே அக்காவை லேட்டாக வர சொல்லிட்டேன். ஏன்னா நாங்களே லேட்டாக எழுந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-11 மணி வாக்கில் தான் வருவாங்க. ஓகே, ஹர்ஷகுட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ரொம்ப ஒரு க்ரூஷியலான டைம்னு தான் சொல்லணும். இவன் எப்படி சாப்பிடுவான்னு இந்த வீடியோவில் சீரியஸாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்தோன்னே அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி ஓவர் ரியாக்ஷன் தான் சார் கொடுப்பாரு. அப்படியே செம்ம பசியில் இருக்கான், அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ருவேன் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக பிப்ஸ் எல்லாம் துவைக்க கிடந்துச்சு, அதனால தான் துணி கட்டி விட்டுருக்கேன். அப்படியே ஃபஸ்ட்டு 4 வாய் நல்லா ஸ்பீடாக வாங்குவார். அப்புறம் கொஞ்சோண்டு வயிறு நிறைஞ்சிட்டா போதும், அவ்வளோதான் அவன் ஆட்டங்காட்ட ஆரம்பிச்சிடுவான். ஏன்டா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி இருக்கும். தண்ணி வந்துட்டு எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சாப்பாடு கொடுக்குறப்ப பக்கத்தில் சங்கடை பார்த்தீங்களா, சங்கடையில் வச்சு கொடுப்பேன். மற்றபடி வந்துட்டு ஒரு குட்டி பாட்டில் மாதிரி வச்சுருக்கேன், நான் அது காமிக்கிறேன். அதில் வந்துட்டு தண்ணி கொடுப்பேன். அவன் ஏந்திரிச்சோன்னே மற்ற டைம்லலாம் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்துட்டு கொடுப்பேன். இப்படி தான் பண்ணுவான் பார்த்துக்கோங்க. நான் ஓடுவான், சேரை வந்து அப்படி தள்ளுவான், அவனே பின்னாடியே சாஞ்சிருவானான்னு எனக்கு சில சமயம் பயமாக இருக்கும். அந்தளவு ஃபோர்ஸாக பின்னாடி போவான். நம்ம அவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணவும் எனக்கும் இதாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு பிடிக்கும், நம்ம கொண்டு வந்தாலே அப்புறம் சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போக விட மாட்டேன். எப்பொழுதுமே நம்ம சாப்பாடு கொண்டு வந்தால் அவங்க வந்துட்டு ஹாப்பியாக ரியாக்ட் பண்ணணும், அதை மட்டும் நான் எப்பொழுதுமே பார்த்துப்பேன். அவனுக்கு ஓரளவுக்கு தான் ஊட்டினேன். ஒரு கூட்டி முடிச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட வந்துட்டேன். ஹஸ்பண்டும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஹாஃப் டே மட்டும்னு சொன்னாங்க, அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் நான் அவனை பக்கத்தில் போட்டு சாப்பிட்ருப்பேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒழுங்காக இருப்பான், அப்புறம் போ சார் அழுவ ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் வந்துட்டு பாட்டில் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாட்டிலில் பால் இல்லை ஃபார்முலா ஃபீட் அந்த மாதிரி. நான் இது வரைக்கும் வந்துட்டு ஹர்ஷகுட்டிக்கு ஃபார்முலா மில்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை. நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரித்வாக்குமே சரி, நான் வந்துட்டு பாட்டிலே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை பசங்களுக்கு. தண்ணியுமே பார்த்துட்டு நான் பாட்டில்னு சொன்னேன்ல, அது வந்து நான் காமிக்கிறேன். அது வந்து ஸ்பூன் மாதிரி தான் டிப் இருக்கும், நார்மல் பாட்டில் மாதிரி இருக்காதா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கடை, அதுக்கப்புறமேட்டு சிப்பர் பாட்டில் மாதிரி, இல்லாட்டி டைரெக்டாக டம்ளர், அந்த மாதிரி நம்ம பழக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் ரித்வாக்கு அப்படி பண்ணதுனால சரி இவனுக்குமே அப்படி பண்ணுறேன். ஆக்சுவலாக குழந்தைய வளர்க்குறதுல வந்துட்டு இது சரி இப்படி தப்பு அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக எது ஈஸியாக இருக்கோ, இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைய எப்படி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி வளர்க்குறேங்கிற என்னோட மெத்தடு தான் நான் வந்து சொல்கிறேன். பட் இது இப்படி பண்ணாதான் சரி அப்படின்லாம் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது.
அப்புறம் ஹர்ஷகுட்டிக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வந்துடும். அவனை ஃபீட் பண்ணி வந்துட்டு தூங்க வச்சிருவேன். ஒரு 1 to 2 hours வந்துட்டு தூங்குவான். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்துட்டு நல்லா தூங்குவான், ஒரு 45 minutes. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டி விட்டா கொஞ்சம் நல்லா தூங்கிப்பான். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு 1 hour. சார் தூங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா நம்மள விட மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஹர்ஷகுட்டிக்கு அந்த டைம்ல மதியம் என்ன ரெசிபி கொடுக்குறேன்னா, அன்னைக்கு என்ன காய் வந்துட்டு கொடுத்துருந்தேன்னா சொரைக்காய் தான். துவரம்பருப்போடு சொரைக்காயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னும் எழுந்திரிச்சிட்டான். 8th monthல இவன் என்னென்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8th monthல கொஞ்சம் நவர ஆரம்பிச்சான். அது நான் வீடியோ எடுத்தேன்னு தெரில. பட் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதை தள்ளி போய் எடுக்கிறது, இல்லை நல்லா உருள்றது வந்து அந்த மூமெண்ட்ல சொல்ல முடியுமான்னு தெரில, நவந்து போய் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான் அந்த டைம். இது நான் ஹர்ஷகுட்டி தூங்குறப்பே சாப்பிட்றணும்னு நினைப்பேன். அதுதான் முடியாது, இவன் வந்து ஆட்ட வச்சுட்டு இருப்பானா. சரின்னு அப்புறம் ஏந்திரிச்சோன்னு தான் நான் செம பசியில் இருந்தேன். சரின்னு அப்புறம் பக்கத்தில் போட்டு நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டா அப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எப்போதுமே குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு ஏந்திரிச்சோன்னே வந்துட்டு ஃபுட்டு ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு நல்லா பசி வரணும். பசி வந்தாதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஏந்திரிச்சோன்னே கொடுத்தா அவங்களுக்கு அது பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த இதை தான் நான் வேக வச்சுக்கிட்டேன்னா அதோட வந்துட்டு ரைஸ் ஒரு கைப்பிடி போட்டு அடிச்சு கொடுப்பேன். இதுவும் வந்துட்டு இப்போ டெக்ஸ்சர் கொஞ்சம் மாற்றிட்டேன். இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக கொடுக்கறது இல்லை, ஒரு டெக்ஸ்சரோடு தான் வந்துட்டு கொடுக்குறேன். இதில் நெய் சேர்த்து கொடுத்தா அது வந்துட்டு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதில் வந்து உப்பு போடுறது உப்பு போடக்கூடாதுங்கிறது இது ஒவ்வொருத்தவங்க உங்கள் பீடியாட்ரிஷியன் எப்படி சொல்கிறாங்களோ கேட்டுக்கோங்க. எங்கள் பீடியாட்ரிஷியன் வந்துட்டு ஒரு பிஞ்ச் நீங்கள் சால்ட் சேர்க்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் அதுபடி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் வந்துட்டு சுகர் வந்துட்டு 1 year வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஃபார்மாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டி வெல்லம் எந்த ஃபார்ம்லேயும் வந்துட்டு கொடுக்க வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஹர்ஷகுட்டிக்கு என்ன நான் ஃப்ரூட்ஸே இன்ட்ரடியூஸ் பண்ணல. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஷார்ட்ஸில் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஏன்னா வந்துட்டு 9th monthல தான் எங்கள் டாக்டர் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸே வந்துட்டு ஜென்ரலாக ஸ்வீட் டேஸ்ட்டில் தானே இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெஜிடபிள்ஸ் மற்றதெல்லாம் பிளாண்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து லேட்டடாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸுங்கிற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டே ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெஜிடபிள்ஸ் மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போக சான்சஸ் இருக்குது. இது எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் அப்படிங்கிறது இல்லை, இது ஒரு சான்சஸ் இருக்குங்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க எங்கள் பீடியாட்ரிஷியன் டாக்டர். அப்புறம் வந்துட்டு மில்க், இன்னொரு மெயின் இது எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, மில்க் இருக்குல்ல அதையும் எந்த ஃபுட்லேயும் வந்துட்டு சேர்த்துட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா சாலிட் ஃபுட் ஆரம்பிக்கிறதுங்கிறது பிரெஸ்ட் ஃபீடிங் இல்லை ஃபார்முலா ஃபீடிங்ல இருந்து அடுத்து கட்டும் அந்த ஸ்விட்ச் ஆகிற டைம். அதுலேயுமே நம்ம அந்த பாலோட டேஸ்ட்டை நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான அந்த வெஜிடபிளோட டேஸ்ட்டோ இந்த பருப்பு சாதம் எதாக இருந்தாலுமே அதோட ரியல் டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் இந்த பால் எல்லாத்துலேயுமே வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிடுவோங்கிற மாதிரி வளர்ந்தாலும். அதனால பெட்டர் வந்துட்டு பால் சேர்க்காம அந்த வெஜிடபிளோட ரியல் டேஸ்ட் அப்பதான் ஃபீல் பண்ணி அவங்க வந்துட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆஃப்டர்நூன் சீரியஸாக இவங்க அப்பாவை பார்த்துட்டா ஹர்ஷகுட்டிக்கு இருக்கிற ஹாப்பினஸ் வந்து சீரியஸாக வேற லெவலில் இருக்கும். என்கிட்ட கூட வரமாட்டான், இவங்க அப்பா கிட்டவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரித்வா கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட வேற விதமான ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்து ஹர்ஷகுட்டி தூங்குறது, இதே தான் ரிப்பீட்டுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோங்க. எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, தூங்க வைக்கிறது, இதே தான். இப்போ வந்துட்டு ஹர்ஷகுட்டி ஸ்ட்ராலரில் போட்டு ஆட்டி தூங்க வைக்கிறேன்னு ஒரு ரீலில் கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதுதான் போயிட்டு இருக்கு. அது என்னமோ தெரியல, நீங்கள் உங்ககிட்டயும் ஸ்ட்ராலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதில் போட்டு 5 minutes ஆடினா தூங்கிடுவான். அப்புறம் அவன் தூங்க வச்சுட்டு அப்புறம் ரித்வாக்கு டிவி டைம் எப்படி கொடுப்போம்னா, யூடியூப் கிட்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு போட்டு டைம் வச்சுப்போம். இந்த டைம்ல நீ இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மொபைல் கொடுத்தாலுமே அதுல வந்துட்டு டைம் வச்சுதான் கொடுக்கறது. அந்த டைமுக்கு வந்து தானா வந்துட்டு ஆஃப் ஆயிடும். அப்புறம் அவனே கொடுத்துருவான். ஏன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு சொல்ல மாட்டோமா, அதனால வந்துட்டு வேற வழி இல்லை, அவனே கொடுத்துருவான். முன்னாடிலாம் மொபைல் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பேனா, அடிக்கடியே கேட்டாலும் கொடுப்பேன். இப்பெல்லாம் வந்துட்டு எல்லாமே கம்மி பண்ணிட்டு எடுத்து வைக்கும். மொபைல் வந்துட்டு ஏதாவது வீக்கெண்ட்ஸ்ல, இப்போ சண்டே அவங்களுக்கு சாட்டர்டேவும் மோஸ்ட்லி ஸ்கூல் இருக்கும், வீக்கெண்ட்ல மட்டும்தான் மொபைல், மற்ற நேரம் வந்துட்டு டிவி மட்டும்தான். அதுவும் வந்துட்டு இப்போ ஆனுவல் லீவ்னால உனக்கு அந்த யூடியூப்லாம் அலோவ் பண்ணோம், யூடியூப் கிட்ஸ் பார்க்கறதுக்கு. இல்லாட்டி இந்த நெட்டும் இல்லாமல் வெறும் கார்ட்டூன் சேனல்ஸ் மட்டும்தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கோம்.
அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் ஹர்ஷகுட்டியும். அவனுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வேக வச்சிருந்தேன். நைட் அவன் வந்துட்டு ஈவினிங் ஏந்திரிக்கிற டைம் பொறுத்து, ரொம்ப ஏர்லியா ஏந்திரிச்சிட்டானா கொஞ்சம் ஏதாவது ஃபுட்டு சாப்பாடு கொடுப்பேன். அவன் தூங்கி ஏந்திரிக்கிற டைமே கொஞ்சம் லேட் 6 மணி மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் கொஞ்சம் வந்து லைட்டாக தான் வச்சுப்பேன். நைட் எத்தனை மணிக்கு தூங்குவான்னு கேட்டிருந்தீங்க. இவன் ஈவினிங் ஏந்திரிக்கிற டைம் பொறுத்து தான். சில சமயம் 5 மணிக்கு எந்திரிப்பான், சில சமயம் 6:30 ஆகிடும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதும் 10 ஆகும், சில சமயம் 11 ஆகும். ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறும். அன்னைக்கு வந்துட்டு மாவு அரைக்கிற வேலையை இருந்துச்சு, அது எல்லாமே முடிச்சாச்சு. தக்காளி சட்னிக்கு தான் எல்லாம் வதக்கி வச்சிருந்தேன். சார் இதில் போகிறதுனா அவ்வளோ குஷியாயிருவார் சார். எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பான். இவங்க 2 பேத்துக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ், ரித்வாக்கும் ஹர்ஷனுக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ், 6 இயர்ஸ் 10 months கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் தான். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஹர்ஷகுட்டி வச்சுட்டு தூக்கிட்டே தோசை சொன்னமா, சரி இப்போ அதுக்கு இட்லியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ரித்வாக்கு மட்டும் நைட்டு தோசை தான் கம்பல்சரி, இல்லாட்டி அவன் பிடிக்கிற அடம் இருக்கு, அதுக்கு தோசை சுட்டே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக் தோசை சுட்டு கொடுப்பேன். அடுத்து வந்துட்டு ஒரு நார்மல் தோசை சாப்பிடுவான். ரித்வா குழந்தையா இருக்கிறப்ப அவன் போடுற அந்த ஹால் மெஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் தான் கிளீன் பண்ணுவோமா. இப்போ வந்துட்டு ஹர்ஷகுட்டி போடுற மெஸ்லாம் சீரியஸா ரித்வா ப்ளீஸ்டா அம்மாவால் முடியலடா நீ கிளீன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ கிளீன் பண்ண வச்சிடுறது. ஹர்ஷகுட்டிக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மேம் தான் அவனை கூட்டிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு. இதுதான் எங்களுடைய டெய்லி ரொட்டீன். பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரித்வாக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சா அந்த ஹோம்ஒர்க் பண்ணுற டென்ஷன் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. டெய்லி லிட்ரலாக எப்படி இருக்கும்னா ஒன்று எடுத்து ஒன்றுன்னு அப்படியே கண்டினியூஸாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீ டைமே இல்லாத மாதிரி தான். இவன் தூங்கிறதுக்கும் நைட்டு சரியான அடம் பண்ணுவான். காலையில மதியம்லாம் அழகா தூங்கிடுவார். நைட்டு தூங்க வைக்க சிறுசா ரொம்ப நேரம் ஆகும். இப்படியே தூங்க வச்சுட்டு நம்ம தூங்கினாதான் கொஞ்சம் அந்த பேட்டரி சார்ஜ் ஏற்றின மாதிரி. நானும் ஹர்ஷகுட்டியும் கீழே பெட்டு போட்டு படுத்துப்போம், ரித்வாவும் ரித்வாப்பாவும் மேலே. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஹர்ஷகுட்டி இந்த பெட்டே கொஞ்சம் வந்து ஹைட் இருக்கும். அங்கேருந்து சைடில் ஒரு நாள் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரே அழுக, அதனால அந்த சைடும் ஒரு துணி மாதிரி வச்சு விட்ருக்கோம். நான் வந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த வெளியே சிரிக்கிறேன் உள்ள அழுகுறேங்க மாதிரி தான். அவ்வளோ டயர்டு, இந்த தலை கூட ஈவினிங் சீவில். ஓகே, நீங்கள் கேட்ட ஃபுல் டே ரொட்டீன் போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் அடுத்து நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் பாய்.